அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, கொல்லா நெறியே குவலயமெல்லாம் ஓங்குக. திருவருட்பிரகாச வள்ளற்பெருமான் அருளி செய்த திருவருட்பாவிலே அருட்பெருஞ்சோதி அகவல் ஒரு பதிகம். அந்த பதிகத்திற்கு திண்டுக்கல் சுவாமி சரவணானந்தா அவர்கள் உரை விளக்கம் எழுதி வெளியிட்டிருந்தார்கள். தலைப்பு எண் 223, இயற்கை பொருண்மை. உபதலைப்பு எண் 3. அருட்பெருஞ்சோதி அகவல் வரிகள் 1391, 1392. பவக்கடல் கடந்து நான் பார்த்த போதருகே உவப்புரு வளங்குண்டு ஓங்கிய கரையே. இது கடலை குறித்து விளக்கம் செய்யும் பகுதி அல்ல, அக்கடலை அடுத்து உயர் கரையின் உயர்வை எடுத்து உணர்த்தும் பகுதியாகும். தொல்லை இரும் பிறவியை துன்பப் பெருங்கடலாக கண்டு அதினின்று தப்பி கரையேறி நல்வாழ்வு பெறவே யாவரும் விரும்புகின்றனர். திருவருள் வளத்தால் நாம் பவக்கடலின், அதாவது பிறவிக்கடலின் கரையை அடுத்துள்ளோம். முன்பு எவ்வளவு காலமாக எத்தனை பிறவிச் சூழலால் எவ்வளவு துன்பப்பட்டுள்ளோமோ நாம் அறியோம். இந்த ஒரு பிறவியில் படும் துன்பமே போதும் போதும் என்றாகி எப்போது எப்படி அருட்பெரும் கரையேறி ஆனந்தபதியை அடைவோம் என்று ஏங்கி எதிர்பார்த்து கொண்டுள்ளோம். இது சமயம் நம் வள்ளல் உதவுகின்றார். அவர் அனுபவத்தால் நமக்கும் வழிகாட்டி கொடுக்கின்றார். திருவருளை பெற்ற பெருமான் பிறவி கடற்கரையை நெருங்கியவராக இருக்கின்றார். ஆகையால் அருட்கரையை அகக்கண்ணால் கண்டு அகமகிழ்கின்றார். உவப்புறு வளம் கொண்டு ஓங்கும் கரையே என்கின்றார். அக்கரை ஏறிய அவர் உவப்போடு அருள் வளவாழ்வு கொண்டு ஓங்குகின்றார். கரை சார்ந்த அவர் உடலை விட்டு கடவுள் மயமாகி மறைந்து போய்விடவில்லை. ஆனால் இவர் சார்ந்த கரை அருட்பெரும் கரையாம். கடவுளே இவரில் பூரணமாய் இறங்கி கலந்தொன்றி அருட்பிரகாச வள்ளலென அருட்பெரும் சித்தியோடு விளங்குகின்றவராய் உள்ளார். இதனால் இவர் உடலை விட்டு போகவில்லை. உடலை மாற்றிக்கொண்டு வாழற்கு திருவருளே நிறைந்து கொண்டிருக்கின்றது. எனவே இவர் உடலை இழக்காமலே இறக்காமலே இறை அருள் வடிவேற்று இலங்கும் பேறு பெற்றுள்ளார். இவ்விரையொளி வடிவோடுதான் வாழ்கின்றார் நம் வள்ளற்பெருமான். இதுதான் மேற்பிறவி சாராவண்ணம் இலங்கும் முறையாம். இதுவன்றி உடலை விட்டு கடவுள் ஐக்கியமாய் போவது கடவுள் வாழ்வாகாது. மறுபடியும் பிறந்து அனுபவ வாழ்வு பெற வேண்டுவது அவசியமாம். ஆகவே பிறவா நிலையுறுவது முடிவாகாது. இரவாமையுற்று வாழ்வதுதான் ஆனந்த நிலையாம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி தயவு